ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றோம்னா அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம். அந்த ஜெபத்தை அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால வேதத்தை, அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம் செய்தால் அது என்ன ஆகும், வேஸ்டாய் போகும். ஹல்லேலூயா. சரி, அடுத்ததா ஐந்தாவது வீணாய் போகிற ஜெபம், வேஸ்டா நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற ஜெபம், வேஸ்டா போற ஜெபம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11, 12. பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், மற்ற மனுஷரை போல, இப்படிப்பட்டவர்களை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு பரிசேயன் போயிட்டு தேவாலயத்தில் நின்று அவன் இப்படியாக ஜெபிக்கிற, ஆண்டவரே ஆயக்காரரை போல, அநியாயக்காரரை போல, பரிகாரரை போல, மற்ற மனுஷர்களை போல நான் கிடையாது. நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு, நான் ரொம்ப கரெக்டான ஆளு, நான் ரொம்ப பரிசுத்தவான். ஏன் அப்படின்னா நான் வாரத்தில் 2 தரம் என்ன செய்கிறேன், உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் கொடுக்குறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், இப்படியெல்லாம் நான் சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இது என்ன ஜெபம் அப்படின்னா பெருமையாய் ஜெபிக்கிற ஜெபம். ஜெபம் பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபம், பெருமையாய் ஜெபிக்கிற ஜெபம். இந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறது கிடையாது, ஏற்றுக்கொள்றது கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பெருமைக்காக ஜெபம் பண்ணி, அல்லது பெருமை வர வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணி, எப்படி ஒன்று ஏற்கனவே இருந்த காரியத்தை பெருமையாக சொல்லி ஜெபிக்கிறது, இன்னொரு ஜெபம் பெருமைக்காக ஜெபிக்கிறது, பெருமை கிடைக்கணும் என்பதற்காக ஜெபிக்கிறது. ஆண்டவரே நான் மட்டும் அதில் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது, நான் மட்டும் அதில் தாழ்ந்து போயிடக்கூடாது, நான் மட்டும் அசிங்கப்பட்டுடக்கூடாது அப்படி என்று சொல்லி மற்றவங்க முன்னாடி பெருமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில ஜெபங்களை ஏறெடுத்தால் அந்த ஜெபத்தையும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்துக்கிறீங்களா? மற்றவங்க முன்னாடி பெருமையா இருக்கணும் என்பதற்காக சில ஜெபத்தை பண்ணுவாங்க. பரிசேயன் அப்படி ஜெபம் பண்ணா, நம்ம ஜனங்க அப்படி ஜெபம் பண்றது கிடையாது அநேகமா. ஆனா எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, மனுஷர்கள் முன்னாடி வெக்கப்பட்டுறக்கூடாது, சொந்த பந்தம் முன்னாடி நான் அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க முன்னாடி பெருமையா தன்னை காண்பிக்கணும், அவங்க முன்னாடி கெத்து காண்பிக்கணும், அவங்க முன்னாடி தன்னை உயர்த்தி காண்பிக்கணும், நம்ம ஒரு சாதாரண ஆள் இல்லை அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்படிப்பட்ட நோக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கூட கர்த்தர் என்ன செய்யறது கிடையாது, ஏற்றுக்கொள்றது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமையா சாட்சி சொல்றது கர்த்தர் செய்த காரியம் தான், அதையே போய் பெருமையா சாட்சி சொல்றது. இப்ப இவன் சொன்ன பெருமையெல்லாம் எந்த காரியம், உலகத்தின் பெருமை கிடையாது, ஆவிக்குரிய பெருமை. சில மனுஷர்களுக்கு உலகத்தின் பெருமை, சில மனுஷர்களுக்கு ஆவிக்குரிய பெருமை. ஆகவே ரெண்டுமே என்னதான், கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் தான். ரெண்டுமே பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே பெருமைக்காக ஜெபிக்கவும் கூடாது, பெருமையா ஜெபிக்கவும் கூடாது. அல்லேலூயா. எப்படி பெருமையா ஜெபிக்கவும் கூடாது, பெருமைக்காக ஜெபிக்கவும், பெருமையின் நோக்கத்துக்காக ஜெபிக்கவும் கூடாது. கல்யாண விஷயத்துல நான் மட்டும் வெக்கப்பட்டுறக்கூடாது, காசு விஷயத்துல நான் மட்டும் வெக்கப்பட்டுறக்கூடாது. அவசியத்துக்காக ஜெபம் பண்ணு, அத்தியாவசியத்துக்காக ஜெபம் பண்ணு, சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணு. ஆனால் அவங்க முன்னாடி நான் பெருமையா நிற்கணும், அவங்க முன்னாடி நான் பெருமையா பேசப்படணும், அவங்க முன்னாடி நான் பெருமையா காண்பிக்கணும், என் பெருமை குலைஞ்சிடக்கூடாது, என் பெருமைக்கு சிறுமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை எப்பொழுதும் உயர்த்தி காண்பிக்க வேண்டும் என்று சொந்த பந்தங்கள் மத்தியில், மற்றவர்கள் மத்தியில், ஜனங்கள் மத்தியில் தன்னை ஒரு பெரிய ஆளை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல, ஏற்றுக்கொள்றது கிடையாது. அந்த மாதிரி ஜெபங்கள்ல அது வேஸ்டாக தான் போகும்.
அல்லேலூயா. சில பேர் கிடைச்சிருச்சுன்னா அதை வந்து பெருமையாக சாட்சி சொல்லுவாங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். சில பேருக்கு கர்த்தர் ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். ஏன் கேட்க மாட்டார்னா, இதை மட்டும் இவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா இவங்க பெருமையாக போய் சாட்சி சொல்லுவாங்க அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். அதனால அந்த ஜெபத்தில் அவங்க என்ன பண்ணுறாரு, கேட்காம விட்டுருவாரு. அல்லேலூயா. உன்னை தாழ்த்துகிற ஜெபம், நீ எந்த விஷயத்தில் உன்னை தாழ்த்துவே, எந்த விஷயத்தில் நீ பெருமையாக பேசுவே என்பது கர்த்தருக்கு தெரியும். அப்போ நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபங்களில் அந்த ஜெபங்களை என்ன செய்யப்படும், வேஸ்ட்டாக போய்விடும். அல்லேலூயா. ஆகியனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜெபங்கள் வீணாய் போகிறது. அதில் ஒரு 5 விதமான ஜெபங்களை இப்பொழுது நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது ஜெபம் என்னது, மனம் திரும்பாதவங்களுடைய ஜெபம் என்ன ஆகும், வேஸ்ட்டாக போகும். ரெண்டாவது ஜெபம் என்னது, விசுவாசம் இல்லாதவருடைய ஜெபம் என்ன ஆகும், விசுவாசம் இல்லாமல் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் வேஸ்ட்டாக தான் போகும். அடுத்தது மூன்றாவது ஜெபம் என்னது, வேதத்தை கேட்காமலே உன் இஷ்டத்துக்கு நீ ஜெபம் பண்ணிட்டு இருந்தனா அது சுய நீதி, அந்த ஜெபமும் என்ன ஆகிடும், வேஸ்ட்டாக போய்டும். அது அவருக்கு அருவருப்பாக மாறிவிடும். நான்காவது ஜெபம் என்னது, கர்த்தருக்கு பிரியமா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் இது கர்த்தருக்கு பிரியமா அப்படின்றத முதல்ல ஆண்டவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஜெபம் ஃபெயிலியராக போகும், அது வேஸ்ட்டாக போகும். அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜெபம் வேஸ்ட்டாக போகும். அடுத்தது பெருமையாக ஜெபிக்கிற ஜெபம், பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் என்னாகும், வேஸ்ட்டாக போகும். அதனால் ஜெபிக்கிற போது இந்த 5 காரியங்கள் நம்மிடத்தில் உண்டா அப்படின்றத பார்த்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறது மனம் திரும்பி ஜெபிக்கிறேன்னா, தேவனுக்கு பயந்து ஜெபிக்கிறேன்னா, இல்லை துணிகரத்தோடு இன்னும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதை கவனிக்கணும். நான் ஜெபிக்கிற ஜெபத்தில் விசுவாசித்து ஜெபிக்கிறேன்னா, அல்லது விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறேன்னா, கடமைக்காக ஜெபிக்கிறேன்னா அதை கவனிக்கணும். மூன்றாவது, நான் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன்னா, அவருடைய வசனத்தின்படி ஜெபிக்கிறேன்னா, அவருடைய வசனத்தில் இதுக்கு இடம் உண்டா அப்படி என்பதை வேதத்தை கேட்டு அதன்படி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அடுத்தது ஜெபம், நான் ஜெபிக்கிற ஜெபம் இது தேவனுக்கு பிரியமா, தேவன் இதை ஏற்றுக்கொள்வாரா, இதில் அவருக்கு பிரியமா இருக்கிறதா, அல்லது இது எனக்கு பிரியமா இல்லை கர்த்தருக்கு பிரியமா, அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 5வது காரியம், பெருமையாகவும் ஜெபிக்கக்கூடாது, பெருமைக்காகவும் ஜெபிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் என்னாகும், வேஸ்ட்டாக போகும். அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். இப்படிப்பட்ட தேவையில்லாத ஜெபத்தை எல்லாம் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி ஜெபத்தை வேஸ்ட் பண்ணி கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யலை என்று சொல்லி கர்த்தர் பேரில் என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்ல கூடாது. அல்லேலூயா.